ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் எ நியூ இந்தியா ஸ்விங் மிஷின். இன்றைக்கி நான் வந்திருக்கிறது நியூ இந்தியா ஸ்விங் மிஷின். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கட்டிங் மிஷின்ஸ். ஆமாம், நீங்கள் வந்து ஒரு 10 லே போட்டு 20 லே போட்டுட்டு ஜூட் வெட்டணும், இல்லை ஃபேப்ரிக் ஏதாச்சும் வெட்டணும் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் கட்டிங் மிஷின் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒவ்வொன்றா. இது வந்து பார்த்திங்கன்னா 125 சைஸ் வந்து இந்த பிளேடோட சைஸு 125 பெருசு. இந்த பிளேடோட சைஸை பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கட்டிங் மிஷினு. இதோட சைஸ் பாருங்கள், இந்த டயா பாருங்கள். 110 பார்த்துருப்பீங்க, 110 பார்த்துருப்பீங்க. இது 125 சைஸ். இது டயாவும் பெருசு. இது பார்த்திங்கன்னா கட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து மேலே இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, சைஸோட மேலே இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சால்னைட் காயிலு இது எல்லா இன்ஜெக்ஷனும் இதில் வந்துருக்கு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐட்டம் உள்ளே இருக்குது. மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் சீலில் இருக்கும். அந்த மிஷினோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும். இதிலே உங்களுக்கு 110 வேணும், எனக்கு 125 வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 50 லே வேண்டாம், எனக்கு ஒரு 20 லே 30 லே போட்டு வெட்டணும் அப்படின்னா இது அப்படியே மடக்கி வச்சிடலாம். இதுக்கு அடுத்தது நம்ம கீழே இருக்கிற மிஷினை பார்க்கலாம். இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா இது வந்து 110 சொல்லுவாங்க. பிளேடோட சைஸு டயா. இந்த மிஷினில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த லே வந்து கம்மியாக வெட்டுறதுக்கான ஒரு சைஸு. இது 110. இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து 110 சைஸு. இதில் வந்து உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டரு, சர்வோ மோட்டரு, மேட் இன் சைனா தான். ஆனால் உங்களுக்கு வந்து எல்லாமே குவாலிட்டி வேஸ்ட்டில் எல்லாம் நல்லாயிருக்கும், பேசிக் நல்லாயிருக்கும். இந்த பிளேடோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சின்ன பிளேடு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வாரண்ட்டி இருக்குது, சர்வீஸே பண்ணி தருவோம். இந்த மாதிரி மிஷின்ஸ் உங்கள்கிட்ட ப்ராப்ளம் அப்படின்னா எடுத்துருவாங்க, நாங்கள் சர்வீஸ் பண்ணி தருவோம். இந்த மிஷின் உள்ளேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீல்டு இருக்குங்க. நிக்கால் சக்திக்கு பையா பார் நிக்கால் சக்தி. ஓ ஓகே ஓகே ஓகே, வந்துடுச்சு. மிஷின் எடுத்துகிட்டோம் பாருங்கள். மிஷினோட அதை செக்ஷன் ஆக்சுவலி எனக்காக ஓப்பன் பண்ண சொன்னாங்க, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் மிஷினோட சீட்டிங் பொசிஷன், தெரியுதா? இதில் கொடுத்துருக்குற ஐட்டம்ஸ் கிரீஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்டு அசசரிஸ் எல்லாம் நிறைய பாருங்கள். எவ்வளோ பேக்கிங், எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து பிராண்டு தான் மெயினு. சரி, இது நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், எடுத்து வச்சிடலாம். மிஷின் பார்த்தாச்சு, இதுதான் மிஷின். மறுபடியும் எடுத்துகிட்டு இது பொறுமையாக உள்ளே வச்சிடலாம். கட்டிங் மிஷின் அண்ட் ஒயர் பவர் சாக்கெட் வாங்க ரக்லவே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 65 mm 65 சைஸில் பார்க்க போகிற கட்டிங் மிஷின். அந்த மிஷின் பார்த்திங்கன்னா இது சின்னது. இந்த மிஷினை நம்ம பார்த்தாச்சு. இதோட ப்ரைஸும் நான் சொல்கிறேன். சார்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல தெரிய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேண்ட்டு நீங்கள் வெட்டுறதுக்கான பேண்ட்டு, ஒரு சுடிதாரோ ஒரு 3 செட்டு 4 செட்டு போட்டு ஒரே டைமில் வெட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பவர் சாக்கெட். சரி, இது பவர் போட்டால் தான் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, பவர் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி நான் இன்னொன்று மெத்தட் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அசசரிஸ் வந்துருக்கு, அலைன் கீ, ப்ரஷ்ஷு எல்லாமே வந்துருக்கு. இதோட பிளேட் சைஸ் பார்த்திங்களா, என் கைக்குள்ளே அடங்கிச்சுருவாங்க, சின்ன பிளேடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேண்ட்டை வெட்டுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேடு. இது பேண்ட்டு, ஷர்ட்டு, காட்டன், டெரி காட்டன்ஸ் இது எல்லாமே வெட்டும். ஓகே, சைஸு பார்க்கலாம். இல்லைங்க, நான் எடுத்துட்டேன், வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள் மிஷினோட சைஸ் பாருங்கள். ஆயில், இன்ஜெக்ட் ஆயிலெலாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பக்காவாக, எல்லாமே நிறைய ஐட்டம்ஸ், எல்லாமே நிறைய அசசரிஸ் கொடுத்துருக்குறாங்க இதுக்குள்ளே. எல்லாமே இது குவாலிட்டியாகவும் இருக்கும். இது வந்து பவர் சப்ளை, கரண்ட் இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் அவுட்டோர் போகிறீங்க, எமர்ஜென்சி, நம்ம வேறு வழி கிடையாது, ஒன்று வெட்டியே ஆகணும் இன்றைக்கி, ஆனால் கரண்ட் இல்லை, சிசர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிசர் இல்லாமல் வெட்டுற மாதிரி ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குது. இல்லை பை ஏ உஸ்மே ரக்குதா இல்லை பை. இப்போ நான் எடுக்க போகிறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குவைட். இதுவும் ஒரு கட்டிங் மிஷின் தான், சின்னது. ஆனால் இது எவ்வளோ சின்னதுன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப காம்பேக்டான சைஸு, அதே மாதிரி வாரண்ட்டியும் இருக்குது. எப்படி நீங்கள் போஸ் எப்படி நம்புறீங்களோ, பெரிய பெரிய கம்பெனி எப்படி, அதே மாதிரி இதை ட்ரெஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்கள். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் உங்களோட கட்டிங் மிஷினே இவ்வளோ தான் உங்கள் கட்டிங் மிஷினு. இந்த பாருங்கள், இதில் வந்து உங்களோட கட்டிங் மிஷினே சைஸே இவ்வளோ தான். சூப்பராக இருக்குல்ல, சின்னதாக. இது பாருங்கள், யூஎஸ்பி சார்ஜர் போட்டு, ஆனால் நல்லா ஹெவிங்க. நீங்கள் பார்க்கும்போது பார்த்தா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் இருக்கிற பிளேடு, நைஃபு, செட்டிங் எல்லாமே நல்லா வந்து இந்த எவ்வளோ எம்எம் மாதிரி கொடுத்துருக்கலாம் பாருங்கள். இதில் வந்து ஒரு 6 mm 8 mm வரைக்கும்
கேப் கொடுத்துருக்குறாங்க. அந்த வரைக்கும் இதை வந்து வெட்டிக்கலாம், இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படி ஆப்ரேட் பண்ண சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி பேக்கப்பு எங்கே வேணால் நீங்கள் எடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க, என்னால் சிசர் யூஸ் பண்ண முடியாது, கை புண்ணாயிடும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். நான் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஓப்பன் பண்ணோன்னே இது பார்த்துடலாம். சார்ஜர் போடுறது எல்லாமே போட்டிருக்கிறாங்க. நாட் ஃபார் கிட், குழந்தைங்க கையில் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. இது ஒன்லி ஃபார் த பெரியவங்க மட்டும் யூஸ் பண்ணுறது. நைஃப் இருக்கிறதுனால இது ஷார்ப் ஐட்டம். சரி, இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் தெரியுமா? இது இந்த லிவர் தெரியுது இல்லையா, இந்த லிவரை நம்ம அழுத்தி பிடிக்கிறோம். இந்த அழுத்தி பிடிக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எரியும். நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ்ஸிங் குடிக்கிறீங்களோ அவ்வளோ மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நான் அழுத்தி பிடிச்சிட்டேன். எப்படி நம்ம சிசரில் வெட்டுறோமோ அந்த கான்செப்ட் தான். அது பிடிச்சிட்டு இது மேலே இருக்கிற பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா இது ரோல் ஆகும். ये कपड़ा एक दो कट कर देखेंगे. இதெல்லாம் உங்களுக்கு சும்மா ட்ரையல் மட்டும் போட்டு காட்டுறேன். கண்டிப்பாக யாருக்கு வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணலாம். புக் பண்ணிங்கன்னா சார் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து அது கொரியரும் பண்ணுவார். இதோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு சார் சொல்லுவேன். இப்போ நான் வந்து இதோட ஃபேப்ரிக்கை ஒரு லே போடுறோம் வச்சுக்கோங்க. ஒரு பேண்ட்டில் லே போடுறோம். இதை வந்து 4 லேயர்ஸு. இப்போ நான் பண்ணும்போது என்ன பண்ணோம், ரன் பண்ணணும். எப்படி ஷேப் வேணுமோ அது லைட் எரியுது இல்லையா, லைட் எரிஞ்சிச்சா நான் ஜஸ்ட் இப்படி ரன் பண்ணிவிட்டு வருங்க. எப்படி எந்த பக்கம் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் அதை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும். ஸ்மூத்தாக தான் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க ஹார்டாக இருக்கும்ன்ட்டு, ஹார்டாலாம் இருக்காது, பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். கட்டிங்கோட எட்ஜு பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், அன்ஃபினிஷிங்காக இருக்காது. பாலிஸ்டரு, டெரிகாட்டனு எது இருந்தாலும் சரி அழகாக இது வெட்டி தள்ளிடும். காய் வெட்டுற மாதிரிலாம் இப்படிலாம் வெட்டக்கூடாது. எப்போவுமே இது யூஸ் பண்ணச்சா கீழே வச்சுட்டு தான் நம்ம இதை மூவ் பண்ணணும். ஓகே, நம்ம ஃபேப்ரிக் போட்டு வெட்டும் போது நம்ம கீழே போட்டு மூவ் பண்ணதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த கேஜெட் வேணும்ன்றனா கண்டிப்பாக இந்த நம்ம டிஸ்பிளேல தெரிகிற நியூ இந்தியா சூயிங் மிஷின் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதோட மோர் தேன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறைய தரேன். இந்த மாதிரி மிஷின்ஸ் நிறைய இருக்குது. இந்த பிளேடு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்டீலில் இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.